அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு ஜோதிட டிப்ஸு. ஷார்ட்ஸாக போடுறத விட ஒரு 6 உங்களுக்கு ஒரு டிப்ஸு. அதாவது ஜோதிட டிப்ஸில் என்ன சொல்லலாம்னா புதிய முதலீடு பண பரிவர்த்தனை செய்யக்கூடாத நாள். புதிய முதலீடுகளும் பணம் கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாத நாளுன்னு ஒன்று. அது எந்த நட்சத்திரங்கள் என்று சொன்னால் கார்த்திகை, மூலம், மகம், உத்திரம், சித்திரை, ரேவதி. இந்த நாளில் நீங்கள் புதிய முதலீடுகள், வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்குதல்கள் தயவு செய்து செய்யாதீர்கள். இது கொடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனைக்குரிய நட்சத்திரங்கள். ஓகேவா? அதற்கடுத்து மகம், பூரம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திர நபர்கள். மகம், பூரம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திர நபர்கள் சரவேஸ்வரர் வழிபாடு செய்ய சகல தடைகளும் கண்டிப்பாக நீங்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா சரவேஸ்வரருடைய ஸ்லோகம் ஒன்று இருக்குது, புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கணும். ஓம் சாளுவே சாய வித்மகே பட்சிராஜாய தீமகி தன்னோ சரவ பிரசோதயா. இது என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த மகம், பூரம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திர நபர்கள் இந்த சுலோகத்தை நித்தமும் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சகல தடைகளும் நீங்கும். 2ஆச்சா? 3வது மாந்தி நின்ற பாதத்திற்கு. உங்களுக்கு மாந்தி நின்ற பாதத்திற்கு 180வது டிகிரி. 180வது டிகிரின்னா 7வது இடம் தான். மாந்தி தனுசுல நிற்காருன்னு வைங்க. தனுசுன 3 நட்சத்திரத்தில் போய் நின்னாருன்னா அங்கே 7ஆம் இடத்துல போய் என்ன சொன்னாரு, எங்கே நிற்பார்? மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் நிற்பார். அப்போ அந்த மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் நிற்கின்ற இடம் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு அதற்கு 7வது கட்டத்தில் இங்கே எத்தனாவது பாதத்தில் இருக்கிறாரோ அத்தனாவது பாதத்தில் உங்களுக்கு எப்பயுமே அந்த இடத்தில் கிரகங்கள் வரும்போதும் சந்திரன் வரும்போதும் உங்களுக்கு என்ன சொன்னான்னா ஆபத்தை கொடுக்கும். கவனம். ஓகே. அதற்கடுத்து சூரியன் எந்த கட்டத்திலிருந்து எந்த கட்டத்தில் உள்ள கிரகத்தை 7வது பார்வையாக பார்க்கிறாரோ அந்த 7வது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது பயங்கரமான ஆளுமையை கண்டிப்பாக கொடுக்கும். இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா சொன்னா சூரியன் ஏதாவது ஒரு கிரகத்தை பார்க்கிறதா, 7வது பார்வை, அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல ஆளுமையை கொடுக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை யார் ஒருவர் அசைவம் சாப்பிடுகிறீர்களோ, செவ்வாய்க்கிழமை யார் ஒருவர் அசைவம் சாப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ செவ்வாய்க்கிழமை மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தினால் கோபத்தை குறைத்து கொள்ளலாம். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் அசைவம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் காமம் என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப பிரியம் அதிகமாக நமக்கு அந்த எண்ணங்கள் தோணும். அப்போ அந்த எண்ணங்கள் தோணுகின்ற காரணத்தினால செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பிட்டால் கோபக்காரன், வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிட்டால் அவர்கள் காமம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 2 கிழமை தவிருங்கள். அதற்கடுத்து லக்கணத்திற்கு 6ல் உங்களுடைய லக்கணத்திற்கு 6ல் செவ்வாய் சனி இருப்பவர்கள்
நோயாளியை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, நோய் தீராது. சில இடங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து டாக்டருக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்களுடைய லக்கணத்திற்கு 6ல் செவ்வாய் சனி இருப்பவர்கள், லக்கணத்திற்கு 6ல் செவ்வாய் சனி இருப்பவர் நோயாளியை பார்க்கக்கூடாது. ஒரு டாக்டருக்கே வந்து 6ல் செவ்வாய் 6ல் சனி இருந்து அவர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தா எப்படி இருக்கும்? நமக்கு சங்கு தான். அதனால் இதெல்லாம் விதிக்கு கொடுப்பினை. இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்த வந்து இன்னொரு ஜோதிட டிப்ஸு. லக்கணத்தில் சூரியன் இருப்பவர், லக்கணத்தில் சந்திரன் இருப்பவர், லக்கணத்தில் சுக்கிரன் இருப்பவர் நோயாளியை பார்ப்பது, நோயாளியை தொடுவது நல்லது. நோய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சீக்கிரமாக குணமாயிரும். இப்போ எனக்கெல்லாம் லக்கணத்தில் சூரியன் இருப்பவர்கள் நான்லாம் யாரையாவது ரொம்ப சிக்கலான டயத்தில் தான் வர சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து என் கையால் ஒரு பொருள் கொடுப்பேன். வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஆப்பிள் மட்டும் கொடுப்பேன். இது சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா வந்துருச்சு எல்லாம் கர்மாக்கள் போயிடும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ நமக்கு அந்த பொடிப்பினை உண்டு. இதே மாதிரி லக்கணத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் உள்ளவர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களை பார்த்து போய் நல்லா இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நோய் சரியாக போயிடுன்னு சொல்லுங்கள், அவங்க எந்திரிச்சிருவாங்க. அந்த கொடுப்பினையெல்லாம் வந்து நம்ம கடவுள் கொடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸாக போட்டு அதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க விட, ஏன்னா அதிலே ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவான், வேண்டாதான் என்ன சொன்ன தப்பான கமெண்ட் பண்ணுவான். இதுனா 6 7 சொல்லியாச்சு, படித்து பார்த்துட்டு டேனாப்பில் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேங்கிறதுக்காக நான் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணல. அதனால் எல்லோரும் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர். சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.